சிவபெருமானை தும்பை பூவை வைத்து பிரார்த்தனை செய்ய நம்முடைய பாவங்கள் நீங்கி சிறப்பான பலன்கள் கிடைக்கும். முன் ஜென்ம பாவங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள், உடல் மனம் ஆகிய இரண்டாலும் செய்த பாவங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் எருக்கம் பூ கொண்டு சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமானின் அருளால் செல்வத்தை பெற நினைப்பவர்கள் தாமரை பூ வைத்து வழிபாடு செய்யலாம். வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம் போன்ற தாமரை மலர்கள் இருந்தாலும் சிவபெருமானை வழிபட நீல தாமரைதான் சிறப்பானது. நினைத்த காரியம் நிறைவேற சிவபெருமானுக்கு அரளிப்பூவை வைத்து வழிபடலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பூவால் வழிபாடு செய்யலாம். வெள்ளை அரளி மலரை வைத்து சிவபெருமானை வழிபட்டால் மனதுக்கு விருப்பமான மனைவி அமைவார்கள். மகா சிவராத்திரி தினத்தில் சிவலிங்கத்திற்கு ஊமத்தம் மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்தால் விஷ ஜந்துக்களின் ஆபத்து விலகும். கண் தொடர்பான நோய்கள் மறையும். சிவனருள் பெற ஊமத்தம் மலர்களால் வழிபடலாம். சிவபெருமானை மனமுருகி நினைத்து ரோஜா மலர்களைக் கொண்டு வழிபட்டால் 10 ஆண்டுகள் செய்த யாகத்திற்கு சமம். வெறும் 8 ரோஜா மலர்களால் சிவபெருமானை வழிபடும் நபர்கள் கூட கைலாச பதவியை பெறுவார்கள் என கூறப்படுகிறது.